சிறக்கட்டும் என்பதை போல ஒரு சிகப்பு சட்டையிலே இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா. நன்றி, நன்றிமா. வாருங்கள். சுதந்திர தினம், உழைப்பாளர் தினம் போன்றவற்றை நாம் கொண்டாடும் பொழுது அவற்றுடைய வேர் என்ன என்று நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் அறிவிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். உழைப்பாளர்கள் படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அதை துடைக்க வேண்டிய வழிகளையும் கவிஞர்கள் பலர் அழகாக எடுத்துரைக்கிறார்கள். இனி வரும் கவிஞர்களும் எடுத்துரைப்பார்கள். என்னுடைய பங்காக இந்த உழைப்பாளர் தினம் எப்படி உருவானது என்கின்ற விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். உழைப்பாளர் தினம் நான் கவிஞர் அருணா, திருப்பனந்தாள். சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே, சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே, சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழர், தங்கத் தலைமை தகவாய் அளிக்கும் கவிதை காற்றலையே, பல்சுவை தமிழின் அருஞ்சுவைப்பாக்களை பருகிடும் அன்னங்களே, பல்சுவை தமிழின் அருஞ்சுவைப்பாக்களை பருகிடும் அன்னங்களே, தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ் மொழி அன்னையளே, சென்னியை சாய்த்தே செப்பிய வணக்கம் உம்மிடம் அடைக்கலமே. உழைக்கும் மக்களின் உழைப்பின் பயனாய் தழைத்தன தொழில்கள் தரணியில் இயங்கும், உழைக்கும் மக்களின் உழைப்பின் பயனாய் தழைத்தன தொழில்கள் தரணியில் எங்கும், பிழைக்கும் வழி என உழைக்க வந்தோரை பிழைபட வஞ்சனை இழைத்து கழித்தனர், பிழைக்கும் வழி என உழைக்க வந்தோரை பிழைபட வஞ்சனை இழைத்து கழித்தனர், உழைப்பை சுரண்டும் கும்பினி கும்பலை எதிர்த்து எழுந்ததே உழைக்கும் கரங்கள், உழைப்பை சுரண்டும் கும்பினி கும்பலை எதிர்த்து எழுந்ததே உழைக்கும் கரங்கள், முதலாளி வர்க்கம் மொழிகள் பிதுங்கிட கூட்டமைப்பு ஒன்று கட்டமைப்பானது, 3.5 லட்சம் மக்கள் திரண்டே ஒன்றாய் இணைந்து உரிமை கோரினர், 3.5 லட்சம் மக்கள் திரண்டே ஒன்றாய் இணைந்து உரிமை கோரினர், ஆண்டாண்டுகளாய் அடிமைப்பட்டவர் 4 ஆண்டுகளாய் நடத்திய களப்போர், ஆண்டாண்டுகளாய் அடிமைப்பட்டவர் 4 ஆண்டுகளாய் நடத்திய களப்போர், அடக்கு முறைகளை முடக்கி தகர்த்தனர் படர்ந்து பரவிய தொடர் போராட்டம், அடக்கு முறைகளை முடக்கி தகர்த்தனர் படர்ந்து பரவிய தொடர் போராட்டம், தாக்கு பிடிக்காது திணறி போனதால் முதலாளி வர்க்கம் முடிவுக்கு வந்தது, தாக்கு பிடிக்காது திணறி போனதால் முதலாளி வர்க்கம் முடிவுக்கு வந்தது, 8ஆம் முடிவும் எட்டியது எட்டாய், 8ஆம் முடிவும் எட்டியது எட்டாய், 8 மணி நேர வேலை, உழைப்பின் நேரம் உடன்பாடானது, உறுதியை சிந்தியே உறுதியாயானது, இறுதியில் உறுதியே அறுதியாய் வென்றது, உறுதியை சிந்தியே உறுதியாயானது, இறுதியில் உறுதியே அறுதியாய் வென்றது, மே முதல் நாளில் மேன்மை பெற்றோம், மேதினி எங்கும் மிளிர்ந்திடக் கண்டோம், மே முதல் நாளிலே மேன்மை பெற்றோம், மேதினி எங்கும் மிளிர்ந்திடக் கண்டோம், நாளிது வரையில் நந்தம் நாட்டிலும் சட்ட வல்லுனர் சரித்திர நாயகர் அம்பேத்கரினால் ஆவணம் ஆனது, நாளிது வரையிலும் நந்தம் நாட்டிலும் சட்ட வல்லுனர் சரித்திர நாயகர் அம்பேத்கரினால் ஆவணம் ஆனது, உழைக்கும் நேரம் உயர்த்திட சட்டம் இட்டமாய் இயற்றிடின் எதிர்வினையாற்றிட, உழைக்கும் நேரம் உயர்த்திட சட்டம் இட்டமாய் இயற்றிடின் எதிர்வினையாற்றிட, உழைக்கும் வர்க்கம் உறுதியே கொள்வோம், வெற்றி கனியை பற்றியே மகிழ்வோம், உழைக்கும் மக்கள் ஒன்றிணைவோமே, உலகம் நமதென உணர்ந்திடுவோமே. உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். தோழமையுடன் கவிஞர் அருணா, திருப்பனந்தாள். அருமை 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 ஐயா. அருமையாக தங்களுடைய மே தினம் எவ்வாறு தோன்றியது என்பதை குறித்த ஒரு கவிதையை இங்கே முன்வைத்தீர்கள். நீங்கள் இந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு தமிழ் ஒளி கவிஞர் எழுதிய மே தினமே வருக என்ற ஒரு கவிதையினுடைய 2-3 வரிகள் நினைவுக்கு வருகின்றன. அமெரிக்க மாநகரில் அன்றொரு நாள் மக்கள் குமுறி எழுந்து குருதியெல்லாம் சிந்தியதால் வான் சிவந்து மண் சிவந்து கடலும் தான் சிவந்து ஊன் சிவந்து வந்தாய் உயிர் சிவந்த செந்தினமே என்று இந்த மேதினத்தை அழைத்திருப்பார். எத்துணையோ பேர் தன்னுடைய குருதியை இந்த பூமியிலே கொடுத்துதான் 8 மணி நேர உழைப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஐயா சொன்னதை போல அந்த உழைப்பாளிகள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பதை காட்டிலும் உடல் என்பதும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வேலை செய்யும். என்னதான் ஊதியம் அதிகமாக பெற்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரம் வரை அவர்களுக்கு ஓய்வு தேவை என்பதையும் அந்த காலத்திலே அவர்கள் அந்த மே தினத்திற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய கவிதையில் எடுத்துரைத்தார். அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் 8 மணி நேர ஊதியம் என்பதற்காக உயிர்கள் எத்தனையோ பலிவாங்கப்பட்டன. அவர்கள் சிந்திய அந்த இரத்தம் தான்
அந்த செங்கொடியாக பறந்து கொண்டிருக்கிறது. அதன் அடையாளமாக மே தினத்தை இங்கே பறைசாற்றுவதற்காக சிகப்பு வண்ணத்தில் தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்தி இந்த கவிதையை படைத்திருக்கிறார் அருணா ஐயா அவர்கள். மிகுந்த நன்றி ஐயா, மிகுந்த சிறப்பு. எப்படி இருந்தாலும் உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி ஐயா. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக முனைவர் காஞ்சி கதிரவன் அவர்களை கவிதையை தருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன புரட்சி கவிஞரின் அந்த அடிகளை ஒட்டி, புரட்சி கவிஞரின் பிறந்த நாளிலும் பிறந்த நாளை ஒட்டி நடைபெறக்கூடிய மே நாள் சிறப்பு பாட்டரங்கத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்றிருக்கக்கூடிய அம்மையார் ராஜாமணி அம்மார் அவர்களுக்கும், சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இன்னும் இருக்கின்ற மாபெரும் ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பாளி உயர வேண்டும். உயர்வான மாளிகையை உவந்து கட்டும் உழைப்பாளி வாழ்வினிலே உயர்வே இல்லை. தயவான எண்ணம்தான் அவர்கள் மீதும் தரணியாலும் அமைச்சர்களுக்கு இருத்தல் வேண்டும். அயலாரின் ஆட்சியிலே இருந்ததை போல் அடிமைகளாய் இருப்பதிலே அர்த்தமில்லை. உயர்நிலையை உழைக்கின்ற வர்க்கம் எய்த ஊக்கமுடன் அரசுக்கும் உறக்கச் சொல்வோம். கடலணிந்து வளம் காத்த வீரர் கூட்டம் களையிழந்து கூலிகளாய் மெலிந்து போனார். அழலான வெயிலிலே அறிவை கூட்டம் அல்லலுறும் அவல நிலை சொல்ல போனான். பழவினையால் வாடுகின்றார் என்றே சொல்லும் பழங்கால கருத்துக்களை போக்க வேண்டும். உழவையும் தொழிலையும் உயர்த்த வேண்டின் உழைப்பவர்கள் உயர பல திட்டம் வேண்டும். அடுத்து குரல் வெண்பா வடிவில், உழைப்பாலே உலகை உயர்த்தும் தடந்தோள்கள் கொண்டோரை போற்று. குருதியை கொட்டி குவளையம் காக்க கருதும் உழவரை போற்று. மண்ணை கிண்டியே மேதினிக்கெல்லாம் உண்ணத் தருவோரை போற்று. உழவர் முதலாய் உழைப்பால் உயர்த்தும் கிழவோரை என்றுமே போற்று. அனைவருக்கும் மீண்டும் மேனாள் வாழ்த்துகள். வாய்ப்பை வழங்கிய சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். காஞ்சி கதிரவன் அல்ல, இவர் காயாத கதிரவன், சுட்டெரிக்காத கதிரவன், நாளும் வந்தாலும் நம்மை அதிகம் காய்ச்சாத கதிரவன். சிறப்பு ஐயா, சிறப்பு. தாங்கள் பாவேந்திரனுடைய வரிகளை சொல்லும் பொழுது உழைப்பாளிகளை சுரண்டு தின்னக்கூடிய அந்த முதலாளிகளை பற்றி அடுத்த வரியிலே சொல்லியிருப்பார். பனையளவு நலமேனும் தன்னலத்தை பார்ப்பானோ மக்களிலே பதடியாவான். உனை ஒன்று வேண்டுகிறேன், என்னால் ஆவதுண்டென்றால் அதற்கென்றன் உயிருண்டென்றான் என்று அவர் பாடியிருப்பார். அப்படி தினையளவு நலம் கிடைத்தாலும் கூட அதற்காக செத்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த கவிஞன் தான் எதிராளியை பார்த்து பனையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால், அதாவது தன்னலத்தை பார்ப்பானோ மக்களிலே பதடியாவான் என்பார். உழைப்பாளர்களுடைய சுரண்டலில் இருந்துதான் முதலாளிகள் என்ற ஒரு பெரிய பணக்காரர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறார் பாரதியார். இப்படி உழைப்பாளிகளை சுரண்டாமல் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்தாலே இந்த உலகம் உய்யும் என்று தன்னுடைய கவிதைகள் மூலமாக, குரல் வெண்பாவின் மூலமாகவும் மிக சிறப்பாக விளக்கியமைக்கு நன்றி ஐயா. வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றிங்கம்மா. சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக மே தின கவிதையை வழங்குவதற்காக கவிஞர் செல்லப்பாண்டி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும், என்னை வளர்த்தெடுக்கும் ஆசான்களுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும் என் பண்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சங்க இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும்,
சிறப்பான நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா ராஜாமணி அம்மா உள்ளிட்ட அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தொழிலாளர் தினத்திற்காக என்னுடைய கவிதையை இங்கே வாசிக்கின்றேன். கழுத்தை நெரிக்கும் பாரந்தனை கடும் வெயிலில் சுமந்தாலும் பழுத்த சூட்டுக்கோள் போலே பாதந்தனை சுட்டாலும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் உளவுகாலை போலே ஓடிடுவார். வலுவில்லா சிந்தையிலே உழைப்பாளி ஆகி நிற்பார். கழுவேற்றும் வேதனையை சொல்லித்தான் தெரியணுமோ, உழைப்பாளர் வேதனையும் சொல்லத்தான் வேண்டுமோ. அழைப்பில்லா தொழிலாளர் அரை வயிற்றுக்கு ஓடிடுவார். உழைப்பு கரைமாறும் முன்னே மதுக்கடைக்கு போன மாயம் என்ன? ஏழைக்கு நீதியுண்டோ ஏய்க்கும் முதலாளி வாழும் வரை கோழைக்கும் வயிறுண்டு கோமாளி ஆக்கிவிடாதீர். ஆறிலிருந்தே ஓடி ஆடி உழைத்தாலும் ஓயாத கால்கள் உண்டு. சேரில் இறங்கி உழைத்தாலும் சலிக்காத மனமும் உண்டு. ஊரில் உள்ள உடையெல்லாம் வெளுத்திடும் தொழிலாளியே தேரிலே பவனி வரும் நாள்தான் என்றோ. சாலையோர சாக்கடையோ சபக்குழி தோண்டுவதோ உழைப்பாளியே உதவி செய்து வருவான். வாழைப்பழம் தின்று கூட நாள் முழுதும் உழைத்திடுவான். ஆழக்குழி தோண்டினாலும் அயராமல் கதிரறுப்பான். ஓலைப்பாய் பின்னினாலும் ஓயாமல் ஓடம் இழுப்பான். ஏழுதலை காவு கொடுத்தே உழைப்பாளர் தினம் ஆனதே. வாழும் உலகில் உழைப்பாளர் உயர்வு இல்லையே. தாளை மடலில் புதுவை குயில் சொல்லிடுவார். ஓயாத தொழிலாளருக்கு வாழ்த்து மடல் பாடிடுவார். காரல் மார்க்ஸ் போராட்டத்தால் 8 மணி நேர வேலை ஆனதே. தூறலாய் நிற்காமல் தொழிலாளர் நிலை வாடுதே. அடைமலையாய் வானதேவன் கூட வாழ்த்தனுமே. தமிழ் தென்றல் திருவிக்கா போலே பருத்தி பூவாய் நாமும் வாழ்த்துவோமே. வாய்ப்பளித்த அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு அம்மா, சிறப்பு திருவாளர் செல்ல பாண்டியவர்களுக்கு. கோழைக்கும் வயிறுண்டு, கோழைக்கும் வயிறுண்டு என்று அழகாக சொல்லியிருக்கிறார். வேலை செய்பவர்களுக்கும் வயிறுண்டு, செய்யாதவர்களுக்கும் வயிறுண்டு, கோழைகளுக்கும் வயிறுண்டு, ஆனால் எல்லா வயிற்றையும் நிரப்புபவன் உழைப்பாளி என்ற தன்னுடைய கவிதையின் மூலமாக இங்கே முன்வைத்திருக்கிறார். தலை முதல் கால் வரை இன்றைக்கு நாம் நாகரிகமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்துணையுமே யாரோ ஒரு உழைப்பாளியினுடைய கைவிரல்கள் செய்து கொடுத்ததுதான். தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அத்துணை ஒப்பனைகளுக்கும் தேவைகளுக்கும் வயிற்றுக்கும் இருப்பதற்கும் உணவு, உடை, உறைவிடம் என்ற அத்துணையும் செய்து கொடுக்கக்கூடிய உழைப்பாளிகளை போற்றி மிக சிறப்பாக தன்னுடைய கவிதைகளில் இங்கே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அம்மா அவர்கள். மிகுந்த சிறப்பு அம்மா, மிகுந்த சிறப்பு. சிறப்பு அம்மா. இப்பொழுது மேதின கவிதை வழங்குவதற்காக கவிஞர் ஐஸ்வர்யா பாலாஜி அவர்களை அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து கவிஞர் நித்யாவும் கவிஞர் வாசுகி பொன்னரசும் தயாராக இருக்கவும். இப்பொழுது ஐஸ்வர்யா பாலாஜி அவர்கள் வாருங்கள். சரியா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர், செயலாளர் புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பே சிறப்பு, ஆகையால் வந்தது சிறப்பு அகரத்தோடு. எது உழைப்பு? யார் உழைப்பாளர்கள்? சொல்வதற்கு பலர் இருக்க சிலரை பட்டியலிட என் பேனா முனைந்தது. காலம் கருதி பட்டியல் குறைந்தது. காந்தியுடன் பலர் உழைப்பு நமக்கு சுதந்திரமானது. காலம் கடந்தும் நெஞ்சில் நிற்கிறது. காந்தியுடன் பலர் உழைப்பு நமக்கு சுதந்திரமானது. காலம் கடந்தும் நெஞ்சில் நிற்கிறது. வள்ளுவரின் உழைப்பு தமிழை உயர்த்தி பிடித்தது. அந்த தமிழ் நம் நாவில் தவழ்கிறது. தாயின் உழைப்பு நாம் வளர தியாகமானது. தரணி எங்கும் இங்கு பரவியே நிற்கிறது. தந்தையின் உழைப்பு நாம் வாழ படிக்கட்டானது. விவசாயியின் உழைப்பு விதை நெல்லாகி நம் வீட்டில் வயிறு நிரப்பியது. விவசாயியின் உழைப்பு
விதை நெல்லாகி நம் வீட்டில் வயிறு நிரப்பியது. ஒட்டிய வயிறுடன் அவன் ஓலை குடிசையிலே. இவ்வாறாக கண்களை மூடினால் கணக்கில் அடங்கா உயிரினங்கள் கூட, எறும்பும் காக்கையும் குருவியும் கூட இங்கு உழைப்பாளர்களாக என் கண்களிலே தவழ்கிறது. இன்று இங்கு உழைத்து கொண்டிருக்கும் எல்லோரும் உழைப்பாளர்களே என கூறி நித்தம் நித்தம் சத்தமாய் எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். நமக்கு நாமே இங்கு உழைப்பாளர்களாக மே தினத்திலே உழைத்துண்டு வாழும் அனைவருக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறி என் சிறு கவியினை முடிக்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். வாய்ப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த சிறப்பு அம்மா. காந்தியடிகளிலிருந்து தொடங்கி தன்னுடைய தந்தையின் உழைப்பையும் தாயின் உழைப்பையும் விவசாயினுடைய உழைப்பையும் இங்கே முன்வைத்து, அவர்களும் உழைப்பாளிகள் தான், அவர்களால் தான் நாம் இன்றைக்கு ஒரு மனித பிறவியாக இந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார் திருமதி ஐஸ்வர்யா பாலாஜி அவர்கள். விவசாயியை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஔவையினுடைய பாடல் நினைவுக்கு வருகிறது. ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுவன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு வேறில்லை கண்டீர் தொழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பார். விவசாயிகள் மட்டுமே சுதந்திரமானவர்கள், பிறருக்கு அடிபணியாதவர்கள். மற்ற பணிகளில் எல்லாம் அந்த உழைப்பாளிகள் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது, விவசாயிகள் மட்டுமே அந்த தொழிலிலே முதலாளியாகவும் இருக்கிறார்கள், உழைப்பாளியாகவும் இருக்கிறார்கள், தொழிலாளியாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களை தொழுதுதான் இந்த உலகம் பின் செல்கிறது என்பதை எத்துணையோ பேர் விவசாயிகளுடைய சிறப்பை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளும் ஒரு உழைப்பாளிகளே. அவர்களினுடைய கருணை, அவர்களினுடைய அந்த கவலைகளையும் போக்க வேண்டும் என்பது இன்றைக்கு மற்ற பிறர் நம்மை போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இந்த கவியரங்கத்தின் மூலமாக வைத்துக்கொண்டு, மிகுந்த சிறப்பானது ஒரு கவி படைத்த ஐஸ்வர்யா பாலாஜி அவர்களுக்கு நன்றி அறிதலம்மா. பாராட்டுகளும் வாழ்த்துகளும். நன்றி. நன்றி. தொடர்ந்து வாருங்கள் அம்மா. அம்மா அடுத்தது யாராவது வரீங்களா? சிவகாமி அம்மா. ஐயா இருக்கிறீங்களா? வாருங்கள். ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு கவிதையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். பாருங்கள் திருமணி வாசிக்கு பொன்னரசு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திரு வள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, ஆதவன் அழகில் மயங்கிக் கொண்டிருக்கும் என் அத்துணை உறவுகளையும் வணங்கி, ஜெர்மன் தமிழருவியின் தமிழ் திரு நைனை விஜயன் ஐயா, சசிகலா நைனை விஜயன் அம்மா அவர்களையும் வணங்கி, என் அன்பிற்கினிய அப்பா உயர்திரு தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அப்பா அவர்களை வணங்கி, ஜலநாதன் ஐயா, திருக்குறள் செல்வி அன்பின் இனிய அம்மா ராஜாமணி அம்மா, கற்பகம் அம்மா, சிவகாமி அம்மா, புதுவை புவன அம்மா, பவானி அம்மா, ராஜேஸ்லோக்ஷனா அம்மா மற்றும் உள்ள என் அனைத்து உறவுகளையும் செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன் என் உறவுகளே. உழைப்பாளர் தினம். அதிகாலை நேரம் ஆதவன் உதயம் முதல் அயராது உழைக்கும் அழகிய உள்ளமே, பூக்களை சேகரிக்கும் புவி வாழும் மக்களே, நார்களால் தொடுத்திடும் நல்விலைக்கு விற்போர், ஆடு மாடுகளை கழுவி வயிற்று பசி போக்கி அன்றாடம் வாழும் கால்நடை மேய்ப்போர்,
பொருளை கூடைகளில் சுமந்து காடு மேடாய் விற்று கால் காசு பார்ப்போர், மேடும் பள்ளமும் சமமாக செய்து கூரையும் மாடியும் கட்டியே முடிப்போர், சமைக்கும் இடத்தில் அறுசுவை படைப்போர், ஆயுள் வளர்த்திட மருத்துவத்தை காப்போர், நூல்பல இயற்றி நுண்ணறிவை வளர்ப்போர், குற்றங்களை நீக்கி அறிவுகளை கொடுப்போர், இயற்கையை காத்து விவசாயம் செய்வோர், விதிகளை நினைத்து இயங்காமல் இருப்போர், மதிகளால் மாற்றி சிகரங்களை தொடுவோர், போராக நினைத்து வாழாமல் சீராக வாழ்வை ஏற்று வாழும் உழைப்பாளர் தினத்தில் இருகை கூப்பி வணங்கி வாழ்த்துகின்றேன். உழைப்பாளர்களையும் என் உறவுகளையும் வணங்குவோம், வாழ்த்துவோம், வாழ்வுகள் சிறக்கவே. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த என் அன்பின் இனிய அப்பா அவர்களுக்கு வணக்கம் கூறி இடம் சாடுகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து இரா வாசுகி பொன்னரசு. சிறப்பு. உழைக்கும் மக்களை போற்ற வேண்டும் என்கிறார் உங்கள் கருத்து. இந்த கவிதை சிறப்பாக உழைக்கும் மக்களுக்காகவே பாடல் எழுதுவதற்காக ஒரு பறந்து வந்தார். திருநெல்வேலி பூதப்பாண்டியிலிருந்து அந்த கவிஞன் பொது உடைமை இயக்க சிந்தனையிலே, சுதந்திர போராட்ட எண்ணத்திலே பேர் பா ஜீவானந்தன் பேர். இந்த மேனாள் விடுதலைக்காக, மேனாள் இந்த நிகழ்வுக்காக ஒரு கவிதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜீவானந்தம் கவிதையை விட்டுவிட்டு நம்ம ஒரு கவிதைக்கு சொல்ல வேண்டும். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வாழுக்கு உழைத்தோமனா என் தோழனே என்று ஒரு பாடல், ஒரு வரி வரும். பாலின்றி பிள்ளை அழும் பட்டினியால் தாயழுவாள், பாலின்றி பிள்ளை அழும் பட்டினியால் தாயழுவாள் என்று ஒரு வரி வரும். அதை கவிஞர் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அப்படியே உள்வாங்கி கொண்டு அற்புதமான கவிதை. இந்த அளவிலும் தொழிலாளி வர்க்கத்துக்கான ஒரு பாடல் சொன்னால் அந்த பாடல் தான் ஜீவானந்தம். அவரு இன்னொரு பாடலை கூட கொடுத்திருக்கார். அது சர்வதேச கீதம்னு சொல்லுவாங்க. அதாவது தொழிலாளிகளுக்கான ஒரு பாடல். அது ஒரு வெளிநாட்டு பாடல். அது தமிழாக்கம் செய்து கொடுத்தது. பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதரே, பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரில் கடையரே எழுவீர் வீறு கொண்டு தோழரே, ஒட்டு முரசு கண்டனம் முழக்கம் எங்கும் கூறிட, கொதித்தெழு புது உலகு வாழ்வதில் திளைத்திட, பண்டைய பழக்கம் என்னும் சங்கிலி அருந்தது, பாடுவீர் சுயேட்சை கீதம் விடுதலை பிறந்தது, புதிய முறையிலே இப்புவனம் அமைந்திடும், இன்னும் சிறுமை தீரணம் இளைஞர் உலகம் ஆகிடும், பற்று கொண்ட மனித ஜாதி யாவும் ஒன்றுதாகுமே, பழையன கழிந்த தேசம் பாசையும் ஓர் ஐக்கியமே, தொன்று தொற்றுழைத்த விவசாயி தொழிலாளி நாம், தோழராயினோம் உழைப்போர் யாவரேனும் ஓர்குலம், உண்டு நம் உழைப்பிலே உயர்வதற்கு உயர்ந்தவர்க்கு சொல்லுவோம், உழைப்பவர் யாவருக்கும் சொந்தம் இந்த நிலமெல்லாம். இப்படி ஒரு பாடல் சர்வதேச கீதம் என்று சொல்லுவார்கள். இந்த பாடலை முதலாக தமிழிலே மொழியாக்கம் செய்து கொடுத்தவர் கவிஞர். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தமிழ் கவிதை உலகத்திலே தொழிலாளி வர்க்கத்திற்காக போராடி வாழ்நாள் முழுவதும் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் எம்எல்ஏவாக இருந்தார். மிக எளிய மனிதர். ஒரே ஒரு வேட்சி ஒரு துண்டோடு வாழ்ந்தவர் தொழிலாளி வர்க்க தோழர்
இது போன்ற கவிஞர் எல்லாம் அந்த பூமியிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான கவியரங்கத்தை இருக்கக்கூடிய கவிஞர் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் திருமதி நித்யா அவர்களே. அடுத்து வருகிற கவிஞர் பா நித்யா. இவருக்கு ஒரு சிறப்புண்டு. சென்ற பன்னாட்டு கவிதை போட்டியிலே புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பன்னாட்டு கவிதை போட்டியிலே கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றவர். இதற்கு முன்பு எங்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. கவிஞர் நித்யா என்ற ஒருவர் எங்களுக்கு யாருன்னு தெரியாது. முதல் முறையாக எண்ணுகிறார், வழங்குகிறார். 3 நடுவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுப்பதிலே 3 பேரும் கோகை மண்ணை சேர்ந்த பா நித்யா என்பவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். இவருடைய தொலைபேசி எண் கூட இல்லை. இவருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கரூரிலே இருக்கக்கூடிய எண்ணற்றவர்களை தொடர்பு கொள்கிறோம். இவர் தெரியாது என்று சொல்கிறார். இறுதியிலே நாங்கள் கண்டறிந்தோம், திருப்பதி பா நித்யா அவர்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் திலகம் திருமதி சு பவானி தனஞ்சயன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டோம். மிகச்சிறந்த கவிஞரை அறிமுகப்படுத்த பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் மிகச்சிறப்பான கவிதையை கொடுத்து முதல் பரிசு பெற்றதற்காக பா நித்யா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்களாம் அவங்க கவிதையை தர. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், இக்கவியரங்க தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கும் திருமதி ராஜாமணி அம்மையாருக்கும், இதர கவி ஆளுமைகளுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதைக்கான எனது தலைப்பு உழைப்பின் வழி. உழைத்து பழுத்த கரங்கள், அவை நமக்கு கிடைத்த அரிய வரங்கள். பசும்பாலின் தூய்மை ஒத்ததோ நின் உடலில் வழியும் வியர்வை துளிகள். சுடும் வெயிலும் தோற்கும் உன் கால்களிடம், கடும் மழையும் முடங்கும் உன் கரங்களிடம். உலகத்தையே தாங்கிடும் உன் தோள்கள் குடும்ப பாரம் மட்டும் தாங்குவதில்லை. உழைத்தவன் உதிரம் வியர்வையாய் மண்ணை முத்தமிடும் போது எங்கேயோ தேசம் வெற்றியை புத்ததென ஓங்கி சத்தமிடும். சுரண்டப்படும் உழைப்புகள் குரல்களும் இரக்கமில்லா முதலாளித்துவத்தின் ஈர்க்கப்படும். உழைப்பின் உன்னதம் அங்கேயே அறுக்கப்படும். சிசுவின் சிறு உயிரையும் வளர்க்கவியலா ஊதியம். உண்மையை சொல்லி உரைத்திடும் 1000. சாக்கடையில் தோய்ந்ததில் தோற்கவில்லை உன் மானம். மனித சாக்கடைகள் இகழ்ந்ததில் இழந்தாயே தன் மானம். உன் இல்லத்தில் எரிகின்ற விளக்குதனை ஊரார் அறிவார். உன் உள்ளத்தில் எரிகின்ற நெருப்புதனை யார்தான் அறிவார். தடை வேண்டாம் என படுகை எதுதான் பகை. உழைப்பின் உன்னதம் உன் கந்தல் ஆடையில் மிளிரும். உன் உடையின் மந்திரத்தால் இத்தேசமே மலரும். வாய்ப்பினை வழங்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. முதல் பரிசு அப்ப நிச்சயமா சிறப்பான கவிதை எழுதுவார். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார். தொழிலாளிகளுடைய துன்ப துயரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிற வகையிலே அவருடைய கவிதை அமைந்திருந்தது. திருமதி பா நித்யா மேலும் மேலும் இந்த கவிதை உலகத்திலே பல சிறப்புகளை பெற்று ஒரு நித்திய கவிஞராக என்றைக்குமான கவிஞர் நினைத்து அடுத்த கவிஞர். நன்றிகள் ஐயா. சிறப்பு ஐயா. ஒரு நிமிடம். எனக்கு நித்யா என்பதை காட்டிலும் தோகை மலை என்பதே அவருடைய கவிதைகளை படிக்கும் பொழுது நினைவில் நின்றது. அதை அவருடைய போட்டி கவிதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நித்யா என்ற பெயரை கூட என்னுடைய நினைவில் நிற்காமல் தோகைமலை நித்யா என்றுதான் இருந்தது. சிறப்பான கவிதை கொடுத்திருந்தீர்கள் அம்மா. அற்புதம். மேலும் மேலும் வளர்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடன் இணைந்து உங்களுடைய படைப்பாற்றலையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துகள். மேலும் மேலும் வளர்க. நன்றி அம்மா. அடுத்து திரு கவிஞர் சிவபாலன் அவர்கள்
சிவபாலன் இருக்கீங்களா? சிவபாலன் கவிஞர் சிவபாலன், உங்களுடைய ஒலிவாங்கியை திறந்து கொண்டு பேச தொடங்குங்கள். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மேதின கவிதையில் எனக்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதற்கண் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராஜமணி அம்மா, இன்றுதான் முதலாக நான் எல்லோரையும் சந்திக்கிறேன். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மேதின கவிதையை உங்கள் முன்பு சொல்ல வந்துள்ளேன். உழைப்பில்லாமல் உயர்வில்லை, உழுது உழைத்தால் நோயில்லை. உழைப்பில்லாமல் உயர்வில்லை, உழுது உழைத்தால் நோயில்லை. உழைக்க மறுக்கின்றவன் உயர் வர்க்கமாகிறான். உழைக்க மறுக்கின்றவன் உயர் வர்க்கமாகிறான். உழைக்கும் ஏழை அடிமையாகிறான். சாசன இயக்கத்தின் தோற்றம் சாமானிய தொழிலாளர் போராட்ட துவக்கம். சாசன இயக்கத்தின் தோற்றம் சாமானிய தொழிலாளர் போராட்ட துவக்கம். அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அமைதியான வேலை நிறுத்தத்திற்கான அறைகூவல் அழைப்பு. 8 மணி நேர வேலை வலியுறுத்தி போராட்டம். 7 பேருக்கு தூக்கு தண்டனை அரங்கேற்றம். ஹேமார்கட் சதுக்கத்தில் நினைவு சின்னம். சிகாகோ தியாகிகளின் கருப்பு தினம். தொழிலாளர் வர்க்கத்தின் கடவுளே, தொழில் சிறக்க நேரம் வகுத்த கார்ல் மார்க்ஸே. மேதின கொண்டாட்டம். மேட்டுக்குடியினருக்கு நடுநடுக்கம். சென்னையிலே சிங்கார வேல தலைமையில் கூட்டம். இந்தியாவின் முதல் மேதின கூட்டம். உலகை உலுக்கிடும் தொழிலாளர் கூட்டம். உலக பொருளாதாரம் அவர்கள் கையடக்கம். உலகை உலுக்கிடும் மேதின கூட்டம். உலக பொருளாதாரம் அவர்கள் கை அடக்கம். உழைக்கும் தொழிலாளர் சின்னம். உண்மை உணர்த்திடும் இது திண்ணம். உழைப்பால் உலகம் உறுதியாகட்டும். உழைப்பால் உலகம் உறுதியாகட்டும். உழைப்பின்றி வாழ்தல் இனி இறுதியாகட்டும். உழைப்பை உயர்வர்க்கம் உயிர் மூச்சாக்கட்டும். உழைப்பை கொண்டாட முரசொலிக்கட்டும். உழைப்பை கொண்டாட விடுமுறை. உழைப்பில் திண்டாடும் அடுத்த தலைமுறை. நான் சொல்கிறேன் பலமுறை, உழைப்பே உன்னதம் என்பது எனது தீர்க்க உரை. வாய்ப்புக்கு நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்துள்ள நந்தியமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் கவிஞர் சிவபாலன் அவர்கள். நம்முடைய சங்கத்தமிழிலே தொடர்ந்து நடத்தி வருகிற கவிதை கலை நிகழ்ச்சிகளிலே முன்பெல்லாம் யாராவது கவிதை கொடுப்பார்கள், குரல் பதிவு தரமாட்டார்கள். அப்படி கவிதை கொடுத்து குரல் பதிவு கொடுக்காமல் நானும் ஒருவன். எங்களுடைய கவிதைகளை எல்லாம் ஒரு அம்மையார் குரல் பதிவு செய்து தருவார். அவர் பெயர் திருமதி அனிதா வனத்தையர். திருக்குறள் வாசித்தல் போட்டியிலே கலந்து கொண்டு 1330 திருக்குறளை வாசித்து அதற்காக விருது பெற்றவர் திருமதி அனிதா வனத்தையர். அதன் மூலமாக நம்முடைய நம்முடைய கவிதைகளை எல்லாம் அவர் குரல் பதிவு செய்து கொடுப்பார். இப்படி செய்து கொடுத்து கொண்டிருந்தவர் தொடர்ந்து நல்ல கவிதைகளை வாசித்து கொடுத்ததால் அவரே ஒரு கவிஞராக உருவானார். திருமதி அனிதா வனத்தையன் தானே கவிதைகளை எழுதி வழங்குகிறார். அவர் அறிமுகப்படுத்தியவர் தான் இந்த கவிஞர் சிவபாலன். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். அமெரிக்க மண்ணில் நடந்த போராட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லுங்கள், சிறப்பாக இருந்தது. சிக்காகோ நகரில் சிந்திய ரத்தம் சிவப்பு கொடியாய் வானில் உயர்ந்தது. சிக்காகோ நகரில் சிந்திய ரத்தம் சிவப்பு கொடியாய் வானில் உயர்ந்தது. உலக தொழிலாளர் வர்க்கத்தின் சினத்தின் கொடியாய் இன்று மலர்ந்தது என்று மலர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சிக்காகோ நகர போராட்டத்தை பற்றி அருமையாக கவிதை கொடுத்தீர்கள். அடுத்த கவிஞர் ரெட்மி 9 போன் வச்சுட்டு இருக்கிறவங்க யாருப்பா சொல்லுங்க. ரெட்மி 9 தாமரை கவிஞர் தாமரை வாங்க.
வணக்கம். தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தொழிலாளர் தின எனது கவிதையை வாசிக்கிறேன். முதலாக பங்கேற்றிருக்கிறேன். உழைக்கும் கரங்களில் உதிரம் சிந்தவே உயர்ந்தவர்கள் உயர பாடுபடும் உழைப்பாளிகளே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டா? இல்லையே. உணவிற்கே போதவில்லை வறுமை. ஒளிவாங்கிய அணைக்கணும். நன்றி. உழைக்கும் கரங்களில் உதிரம் சிந்தவே உயர்ந்தவர்கள் உயர பாடுபடும் உழைப்பாளிகளே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டா? உணவிற்கே போதவில்லை வறுமை. கடைமட்ட ஊழியனாய் கல்லும் கரையுமே, கண்ணீர் ஒன்றை மீதம் கண்ணியம் இல்லையே. கனவுகள் கனவாகவே போனது காணவில்லையே. காரியம் ஒன்றே கருத்தாகவே முதலாளிகளே. பசியும் பட்டினியும் தொட்டு தொடர்கிறதே, ஏழைகள் வாழவே வழி இல்லையா? ஏற்றம் என்பது பேச்சில் மட்டுமா? மாற்றம் என்று காணப்போகிறோம் மலர்ச்சியாகவே. நாடும் சமூகமும் முன்னேற பாடுபடும் உண்மையாய் உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு நாம் என்ன செய்தோம் சிந்தித்தோமா? நமது கடமை என்னவென்று அறிந்தோமா? அவர்தம் உரிமை மீட்டெடுத்து மீண்டெழ அடிமை என்ற எண்ணம் அறவே ஒழிப்போமா? அறமே சிறந்தது என்று உணர்த்துவோமா? உழைக்கும் மக்களுக்கு ஓர் நாள் வாழ்த்துகள் கூறி விடுமுறை விட்டு இல்லம் செல்லும் நெஞ்சங்களே நில்லுங்கள், தலை நிமிரச் செய்வோம் தன் நிகரில்லா தமிழகத்தையே. நன்றி, வணக்கம். ஏற்றங்கள் என்பது மாற்றங்கள் இன்றி வருவதில்லை, மாற்றங்கள் தான் ஏற்றங்களை கொடுக்கிறது என்பதை மிகச் சிறப்பாக சொன்னார். ஒரு புரட்சியால் மட்டுமே ஒரு புதிய ஒரு உலகத்தை அமைக்க முடியும் என்பதை மிக அழகாக ஏற்றம் மாற்றம் என்ற சொற்களின் மூலமாக ஒரு கவிதையாக வச்சு கொடுத்த தாமரைக்கு நன்றி. கவிதையாக சிறப்பான கவிதை கொடுத்த தாமரை அம்மை. அடுத்து வாருங்கள், நீங்க உங்கள் கவிதையை சொல்லுங்க. உங்கள் பெயரை சொல்லுங்கள். ஐயா வணக்கம். பழனியிலிருந்து கவிஞர் ஆறுமுகம் பேசுகிறேன். பாருங்க ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க? ஐயா திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கவிஞர் ஆறுமுகம் பேசுகிறேன். நான் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். முதலாக இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உழைப்பாளர் தின கவிதை. உழைப்பாளை வாழ்க்கை உயர்வாக கூடும், தொழிலாளி இனமே உலகாள வேண்டும். இவர் சிந்திய வியர்வையே உலகினை படைத்தது. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் மானிடத்துக்கு இவர் போட்ட பிச்சை. பணத்தின் மதிப்பு உழைப்பினை வெல்லுமோ? நெய்தவனுக்கு உடையில்லை, உழுதவனுக்கு உணவில்லை. சித்தாளின் வாழ்க்கை ஒழுகும் கூரைக்குள். உண்டி பிழைப்பதோ? இருப்பதை பங்கினால் இன்னல்கள் பறந்திடும். வர்க்கங்கள் தீப்பட்டால் வறுமையும் அழிந்திடும். முதலாளி தொழிலாளி யார் வகுத்த சட்டம்? பெரும் மழையால் எழுந்து விட்டால் எரிமலைதான். ஹாஸ்டல்களிலிருந்து வெளியே வா, கியூபா ஆவோம். நன்றி, வணக்கம் ஐயா. கடைசி வரையில சொல்லுங்க. கடைசி வரையில படிங்க. சாலையிலிருந்து அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது வெளியிருந்தார்கள் இல்லையா, அதுல இருந்து இப்ப கியூபா நாடு மாதிரி ஆகும் அப்படிங்கிற வரியை சொல்லுங்க, வரியை சொல்லுங்க. அதங்கய்யா, உறங்கிக் கொண்டிருக்கும் எரிமலைதான், இருந்து வெளியே வா, கியூபா ஆவோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. கியூபாவாக நாடு உருவாக வேண்டும் என்று சொன்னீர்கள், மிக சிறப்பானது. கியூபா ஒரு பொதுவுடைமை நாடாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் கூட தனித்து நிற்கிறது. உற்பத்தியிலே அந்த நாட்டை எடுத்துக்கொள்ள ஆள் கிடையாது. அதே போல மருத்துவத்துறையிலே
அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது. அதுல ஒரு சின்னஞ்சிறிய நாடு, ஆனா அந்த நாடு உலகத்தின் பார்வையை தன் பக்கம் இழுத்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால், அது நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த பொது உடைமை ஆட்சி தான் அதற்கு காரணம். மிக அழகாக அந்த கல்வி மூலமாக கவிஞர் நமக்கு கொடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து வந்திருக்கிறார். ஆறுமுகம் என்று வேறு சொல்லுகிறார். பால தண்டாயுதபாணி ஆறுமுகமாக வந்திருக்கிறார் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. சிறப்பையா, சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. அடுத்து கவிஞர் எழிலரசி வாருங்கள். வாருங்கள் கவிஞர் எழிலரசன் அவர்களே, மருத்துவர் சா எழிலரசன் அவர்களே வாருங்கள். எழிலரசியா? எழிலரசி. எந்த ஊர்மா நீங்க? மண்ணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் அறிவி சார்ந்த இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் மாலை நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எழிலரசி, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை, மண்ணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். உழைப்பால் பசிப்பினி நீங்கிடுமே, உழவனின் உழைப்பால் பசிப்பினி நீங்கிடுமே, நெசவாளி உழைப்பால் மானம் காத்திடுமே, நெசவாளி உழைப்பால் மானம் காத்திடுமே, கட்டிடக் கலைஞர் உழைப்பால் உறைவிடம் கிடைத்திடுமே, சமையலர் உழைப்பால் அறுசுவை உணவு கிட்டிடுமே, சமையலர் உழைப்பால் அறுசுவை உணவு கிட்டிடுமே, தையலர் உழைப்பால் அழகிய ஆடைகள் அமைந்திடுமே, ஆசான்கள் உழைப்பால் அறிவொளி பரவிடுமே, ஆசான்கள் உழைப்பால் அறிவொளி பரவிடுமே, நல்லொழுக்கம் நிறை சமுதாயம் உருவாகிடுமே, நல்லொழுக்கம் நிறை சமுதாயம் உருவாகிடுமே, சிற்பிகள் உழைப்பால் சிலைகள் பேசிடுமே, சிற்பிகள் உழைப்பால் சிலைகள் பேசிடுமே, இராணுவ வீரர்கள் உழைப்பால் தேசம் காத்திடுமே, இராணுவ வீரர்கள் உழைப்பால் தேசம் காத்திடுமே, மாந்தர்கள் உழைப்பால் நாடு உயர்ந்திடுமே, மங்கையர்கள் உழைப்பால் இல்லம் இன்பமாகிடுமே, மங்கையர்கள் உழைப்பால் இல்லம் இன்பமாகிடுமே, துப்புரவாளர்கள் உழைப்பால் உலகம் தூய்மை ஆகிடுமே, மருத்துவர்கள் உழைப்பால் சுகாதாரம் காத்திடுமே, மருத்துவர்கள் உழைப்பால் சுகாதாரம் காத்திடுமே, பொறியாளர்கள் உழைப்பால் புதுமை படைத்திடுமே, பொறியாளர்கள் உழைப்பால் புதுமை படைத்திடுமே, உழைப்பாளர்களால் உயர்ந்திடும் நாடு, உழைப்பாளர்களால் உயர்ந்திடும் நாடு போற்றி கொண்டாடுவோம் என்றென்றும் அன்போடு. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஐயா கவனிக்கலையா? ரொம்ப சிறப்பு அம்மா. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பதனால் ஆசிரியருடைய அந்த உழைப்பினால் அறிவு சமூகம் விளையும் என்று அற்புதமாக சொல்லி இருக்கிறீர்கள். அருமை அம்மா, மிகுந்த சிறப்பு. மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அருமையாக பல்வேறு உழைப்பாளர்களுடைய உழைப்பை இங்கே முன்னெடுத்து வைத்தீர்கள். மிகுந்த சிறப்பு அம்மா. ஐயா, சிறப்பாக ஒவ்வொருவருடைய உழைப்பால் என்னென்ன பயன்கள் விளைகிறது என்று சொன்னீர்கள். மருத்துவருடைய உழைப்பால் சுகாதாரம் சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் என்பது உழைக்கும் மக்கள் அவருடைய கரங்கள் உயராமல், அவருடைய கரங்கள் உழைக்காமல் ஒரு சுற்றுப்புற சுற்றுவது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிற போது சுழன்றும் ஏர் இன்னது உலகம் என்று ரொம்ப அற்புதமாக எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நான் பெரிய அறிவாளி கிடையாது, நான் பெரிய தமிழறிஞரோ மிகப்பெரிய அளவுக்கு மார்க்சிய அறிஞர் கிடையாது. இந்த கூட எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. கார்ல் மார்க்ஸ் நிறைய நூல்களை படித்திருக்கிறார், பேரறிஞர் அவர். அவர் தன்னுடைய நூல்களிலே பலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் திருக்குறளை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த நூல் கிடைத்திருக்காது. திருக்குறள் என்கிற நூல் அவருக்கு கிடைத்திருக்காது. ஆங்கிலத்திலோ ஜெர்மனியிலோ அல்லது பிரெஞ்சிலோ கிடைத்தால் அவர் படித்திருப்பார்.
ஒருவேளை அவர் அதை படித்திருந்திருந்தால் இன்றைக்கு திருக்குறளை வழங்க போதுமா என்று சொல்லுவோம் அல்லவா? அது எங்கேயோ போயிருக்கும். அதான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த பொது உடைமை சித்தாந்தத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிரித்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் சொன்னால் அவன் தமிழ் என்று நாம் எல்லாம் உள்ளடக்கியதாக கவிதை அமைந்திருந்தது. அடுத்ததாக வர இருக்கிறார் கவிஞர் தமிழ் பூங்குன்றன். கவிஞர் தமிழ் பூங்குன்றன் அவர்கள் உடுமலைப்பேட்டையா இல்லையா? வாங்க. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவரசை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலர் பெருஞ்சித்திரனார் வரிகளை தொட்டு அவையினருக்கும் அவையில் அமைந்துள்ள சான்றோர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பினருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதை தலைப்பு உழைப்பவர் திருநாள் மேனாள். பாடுபடும் தொழிலாளி பசியார உண்ண வேண்டும், பாடுகின்ற முகம் மாறி வளமையுடன் வாழ வேண்டும், தேடுகின்ற பொருள் எல்லாம் தீங்கணியாய் கிட்ட வேண்டும், ஓடுகின்ற உழைப்பாளி உயர்நிலையை அடைய வேண்டும், ஏற்றங்கள் அவன் வாழ்வில் என்றென்றும் பெருக வேண்டும், மாற்றங்கள் அவன் வாழ்வில் மல்லிகையாய் மலர வேண்டும், தோற்றங்கன்று மதிக்கின்ற தொழிலாளி நிலை மாற வேண்டும், போற்றிடவே வேண்டுமென்றோ உழைப்பாளி உழைப்பதனை, சாலையோர வியாபாரி சாக்கடை தொழிலாளி, ஆலை தொழிலாளி ஏழை விவசாயி, காலை தொட்டு மாலை வரை கடும் உழைப்பை அளிக்கின்றார், வேலைக்கேற்ற ஊதியமும் மனதார கிடைக்க வேண்டும், உழைப்பாளர் வாழ்வென்றும் உயர்ந்தேதான் செழிக்க வேண்டும், முத்தான மேனாளை முத்தமிழால் வணங்குகின்றோம், சத்தாக இருக்கின்ற சாதிக்க துடிக்கின்ற வித்துகளை நாட்டின் விடுதலை பயிர்களை கொத்தாக மலர் தூவி கொண்டாடி மகிழ்வோம் நாம், உழைத்துழைத்தே கலைத்த மக்கள் உயர்ந்திடவே வழி செய்வோம், இழைத்திட்ட கொடுமைதனை வேறறுக்க விதி செய்வோம், பிழைப்புக்காய் வியர்வையும் குருதியும் சிந்துமினம் தழைத்திடவே வழி செய்வோம், மேனாளில் உறுதி ஏற்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். தொழிலாளி வர்க்கத்துடைய குமுறல்கள் எல்லாம் எடுத்து கவிதை வரிகளாக்கி கொடுத்திருந்தார் கவிஞர் தமிழ் பூங்குன்றன் அவர்கள். மஸ்கட் நகரிலே இருந்து இங்கே வந்திருக்கிறார். இப்போது தன்னுடைய தாய் நிலத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். 2 நாட்களுக்கு முன் நடைபெற்ற புதுச்சேரி கால்பந்து விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த அமைப்பிலே பங்களிப்பு செய்து வருவதற்காக சங்க தமிழுக்கு உங்களுக்கு அந்த நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக திருமதி நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பேருரையாற்றுவதற்காக பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த பொறுமையோடு பார்த்து காத்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் கவிதையை வாசித்து விட்டார்கள் நினைக்கிறேன். அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடியல் விழும் நீ எழ இனிய காலை அதிகாலை முதல் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நேர்த்தியாக வேலை செய்து 1000 தொழில்கள் உன்னில் தோன்றியதே மானுடா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் வீதியாக பாதை அமைத்து நீண்ட காலம் கடினமாய் நீ உழைத்து வெப்பம் உம்மை விளங்க இளமையில் முதுமை கண்டு ஏற்றமாய் உனது தொண்டு பார்ப்போற்றும் திலகமே பணிந்து உம்மை வணங்குகின்றேன். அத்துணைக்கும் இயந்திரமா ஆட்கள் அல்லும் மனித கழிவு ஆற்றாமை தாய் போற்றி உம்மை வணங்குகிறேன்.
வீதி எங்கும் குப்பைகளை நொடிக்கு ஒரு முறை கொட்டி நாற்றம் காணா நாடு தந்த நல்லவர்களே, உங்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன். எல்லை கோட்டில் நின்று கொண்டு பல தொல்லைகளை தாங்கி உன்னையே பணயமாக உயிரையும் துச்சமாக உன்னவள் இயங்குகிறாள், விழித்துக் கொண்டே தூங்குகிறாள். வீரனே, உன் பொற்பாதம் தொட்டு பூரிக்கின்றேன். விண்ணை பிளந்து வேற்று கிரகம் நீயும் சென்று ஞான செருக்கில் விஞ்ஞானம் பெருக்கத்தால் செயற்கைக்கோளை செலுத்திக் கொண்டே நீ இருக்க சிந்தித்து மகிழ்கிறேன். நீர் வாழ்க. உழைப்பாளிகளின் தண்ணீரற்ற உழைப்பால் அவர்களும் உயர்ந்திட வாழ்க வாழ்க என வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பம்மா, சிறப்பு. ஒரு கவிதை அளித்தீர்கள், சிறப்பாக இருந்தது. கவிஞர் செந்தமிழ் செல்வி அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களம்மா, திருமதி பவானி அவர்களே, சிறுமிக ஆசிரியர் கவிஞர் திலகம் திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூர் இருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். சமீபத்திலே வெளியிடப்பட்ட சிறகை விரி என்ற நூலிலே அம்மையார் அவர்கள் தொகுப்பாசிரியராக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவருடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கிறது. வாருங்கள் திருமதி பவானி. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் அன்னை தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையாருக்கும், வரவேற்புரை வழங்கிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றிய MK ராஜ்குமார் அண்ணா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருக்கும் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரையாற்றவிருக்கும் நல்லாசிரியர் கே கற்பகம் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணையத்தில் இணைந்து கவி பாடி சென்ற அனைத்து கவிஞர்களுக்கும், கவி பாட இருக்கும் கவிஞர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேதின கவிதை. ஊதியம் கொடுப்பவர் எல்லாம் ஆண்டவரும் இல்லை, உழைப்பவர் எல்லாம் அடிமைகளும் இல்லை. நாட்டில் துப்புரவு பணி செய்யினும் ஒப்புரவாய் ஒழுகும், நாட்டு மக்களோடு தோழமையாய் பழகும். ஏற்பிடித்து பார்க்காக்கும் விவசாயிகளே, ஏற்றம் பெற வியர்வை சிந்தும் உழைப்பாளர்களே, பயணங்கள் சிறக்க இரவு பகல் பாராது பயணிக்கும் ஓட்டுநர்களே, காடு மேடுகளை சமநிலைப்படுத்தி கண்கவர் கட்டிடங்கள் எழுப்பும் கட்டட தொழிலாளர்களே, மனிதர்களின் தேவைகளுக்காக இயங்கும் மாபெரும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மேன்மை கண்ட மேதின வாழ்த்துகள். இராணுவர்கள், காவலர்கள் உழைப்பதனால் நாம் நிம்மதியாக வாழ்ந்திடுவோமே. மேதினில் சூரியன் நின்றால் இருளாகும், பாரினில் உழைப்பாளர்கள் நின்றாலும் இருளாகும். உழைக்கும் நேரத்தையும் உழைப்பாளர்களின் மனபாரத்தையும் முதலாளிகளின் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தி உலகம் சமநிலையில் இயங்க வைத்த இந்த மே தினம் ஊக்கம் நிறைந்த அனைத்து உழைப்பாளர் தோழர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த மே தின வாழ்த்துக்களை கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. பவானி அம்மா கவிதை ஒவ்வொரு தொழிலாளியாக சொல்லி அவருடைய உழைப்பால் நமக்கு இந்த சமூகத்துக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் அழகாக சிறப்போம். நன்றி. தொழிலாளி உழைப்பால் நமக்கு ஒரு உழவன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் உழைப்பதால் நமக்கு உணவு கிடைக்கிறது. ஒரு நெசவாளி உழைப்பதால் நமக்கு உடை கிடைக்கிறது, மானம் காக்கப்படுகிறது, உழவனால் பசி போக்கப்படுகிறது. எல்லையிலே நின்று காவல் புரிகிற இராணுவ வீரர்களால் நாம் நிம்மதியாக உறக்க முடியும். நமது வீடு பாதுகாப்பாக இருக்கும். நாம் எங்காவது பயணம் செல்ல வேண்டும் என்றால் நாம் பேருந்தில தூங்கிக் கொண்டு வருவோம், ஆனால் ஒருவர் தூங்காமல் ஓட்டிக் கொண்டிருப்பார். இப்படி பல பேருடைய உழைப்புகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார். இதிலே இப்படி சமூகத்திற்காக
செயல்படுகிற அவர்களுக்காக இந்த சமூகம் திருப்பி என்ன கொடுக்கிறது, என்ன கொடுக்க வேண்டும், இதனுடைய கடமை என்ன என்பதை எடுத்துக்காகத்தான் இந்த மே தின போராட்டமும் மே தினமும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. மே 1 என்பது இந்தியாவிலே தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே தொழிலாளர் தினமாக மே தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவிலே முதலாக மே 1 என்பதை தொழிலாளர் நாளாக அறிவிக்கப்பட்டு அதற்காக விடுமுறை கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் விடுமுறை கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். முதலாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இப்போ நாம் மெரினா கடற்கரை என்று சொல்கிறோமே, அந்த கடற்கரைக்கு அருகிலே சிங்காரவேலர்கள் தான் மே தின நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதாவது தொழிலாளர் நாள் நிகழ்ச்சி நடத்துகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலே பல்வேறு சட்டங்களை இயற்றி தருகிறார். ஆனால் அந்த சட்டங்கள் காலத்துக்கு போதுமானதாக இருக்கிறால் இல்லை, அது போதுமானதாக இல்லை. அவ்வப்போது ஒரு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த சட்டங்களை அவ்வப்போது மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், இந்த சட்டங்கள் எங்களுக்கு போதவில்லை என்பதுதான் தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கான காரணம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழிலாளி வர்க்கம் ஒரு இடத்திலே போராடி கொண்டிருக்கிறது, ஒரு தர்ணா செய்கிறது, ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறது, ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அந்த பக்கமாக போகிற போது சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற பொழுது நிறைய மக்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இப்ப பாரு போராட்டம். ஆனா அதே வழி இவங்களுக்கு வர்ற போது இவங்க போராடுவாங்க. எனவே எங்கே ஒரு போர்க்குரல், தொழிலாளி வர்க்கத்துடைய போர்க்குரல் எழுப்பப்பட்டாலும் அந்த இடத்திலே நாம் முன்னின்று நம்முடைய குரலை அவர்களோடு சேர்ந்து ஒலிக்க வேண்டும், ஒலிக்க செய்ய வேண்டும். இதை நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு இன்றைய தொழிலாளி வர்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பான பணியாக இருக்கும். சிறப்பு. அடுத்ததாக கவிஞர் திருமதி அமுதா அவர்கள் கவிதை வழங்க வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. நான் திருக்குறள் உலக சாதனையாளர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியத்திலிருந்து சா அமுதா, ஆசிரியர். உழைப்பே உயர்வு. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உழைப்பு ஒன்றே யாவருக்கும் மூலதனம். உழைப்பு இன்றி உயர்வில்லை. இருள் போக்கும் அருமருந்தே உழைப்பு. வறுமை வாராதிருக்க உதவும் உழைப்பு. உழைப்பின்றி உயர்வின்றி உயிர்கள் இல்லை. ஆதி மனிதன் முதல் உயர்த்தியது உழைப்பே. உழவனின் உழைப்பின்றி உணவில்லை. உழவனின் உழைப்பின்றி உணவு இல்லை. இல்லறம் நலரம் ஆகுவதும் உழைப்பே. ஆசிரியர் உழைப்பின்றி எதிர்காலம் இல்லை. பொறியாளர் உழைப்பின்றி கட்டிடங்கள் ஏது. உணவு முதல் உறைவிடம் வரை, சுற்றுச்சுவர் முதல் சுகாதாரம் வரை, தூய்மை பணி முதல் குடிமை பணி வரை, உடை முதல் படுக்கும் பாய் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை உழைப்பு ஒன்றே உயர்த்தும் உயிர் வகை. உழைப்போம் உழைப்போம் உயிர் உள்ளவரை உழைப்போம். உழைப்பை மேம்படுத்துவோம், உழைப்பாளரை வணங்குவோம். உலகை உயர்த்தும் ஆயுதம் உழைப்பே. உழைப்பாளர்களை கொண்டாடுவோம், போற்றுவோம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வாய்ப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. சிறப்பு அம்மா, சிறப்பு. தொட்டியத்திலிருந்து அமுதா அவர்கள் சிறப்பானது ஒரு கவிதையை விடுத்திருக்கிறார்கள்.
சிறப்பு அம்மா. ஐயா தொடருங்க. அடுத்து ராதா அவர்கள் ராதா அவங்க இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அன்பிற்கினிய அப்பாவையும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் திருமதி ராஜாமணி அம்மையாருக்கும் இணையத்தில் இசைவாய் இணைந்து உழைப்பாளர்களின் சிறப்பினை சிறப்புப்படுத்திக் கொண்டு கவி புனைந்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்முடைய கவியை தங்கள் முன் எடுத்து ஏம்புகின்றேன். வியர்வை சிந்தாமல் வெற்றிகள் கிடைக்காது. உழைப்பின் மகத்துவம் வரலாறு உணர்த்துமே. உந்தி சென்று உழைத்திடு, உயர்வை எண்ணி மகிழ்ந்திடு. உடல் உழைப்பால் உலகை வென்றிடு. உழைப்பின் உன்னதத்தை மதிப்புடன் பற்றிடு. உழவனது உழைப்பு மக்களின் உணவாகுமே. விரலினால் கிடைத்திடும் உழைப்பு சிற்பமாகுமே. நல்ல ஆசானின் உன்னதமான உழைப்பு நாளைய சந்ததியினரின் சரித்திரம் ஆகிடுமே. மேதைகளின் சாதனையே நாட்டின் உழைப்புணர்வே. வையகத்தின் செல்வம் செழித்து வளர்ந்திடுமே. வேர்வையின் இரத்தின துளிகள் வேண்டுமே. ஆரோக்கியமாக வாழ்ந்திட அசை போட்டிடு உடலினையே. இன்முகத்துடன் உழைத்தால் எண்ணியதை அடைந்திடலாமே. உண்மையாக உழைத்திட்டால் உன்னதம் பெற்றிடலாமே. வாழ்வு இனிமையாக இருக்கவே தேனி போல் உழைத்திடுவோமே. உழைக்காமல் உணவு கிட்டுவது இல்லை. உழைப்பையே உயர்வாய் எண்ணி உயர்ந்திடு. தடைகளை கடைந்திட்டு உயர்வை காட்டிடு. கடனுக்கு உழைப்பவன் கடனாளி ஆகிறான். கடனாய் உழைப்பவன் முன்னேறி கடினமாய் உழைப்பவன் முன்னேறி செல்கிறான். உழைப்பில்லையேல் பிழைப்பு என்றும் இல்லையே. இன்றைய உழைப்பு நாளைய வெகுமதி. உழைப்பினை போற்றுவோம், உன்னதம் பெற்றிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து அக்கா ராதா. நன்றி ஐயா. அருமையான கவிதை கொடுத்தீர்கள், பாராட்டுகிறோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து சற்றக்குரிய 3 கவிஞர்கள் இன்றைக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்றக்குரிய இது கள்ளக்குறிச்சி மேதின கவி அரங்கம் என்று சொல்லுகிற அளவுக்கு கள்ளக்குறிச்சிக்காக இணைந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா, இதெல்லாம் இணைந்து சிறப்பித்து நன்றி. நன்றி அப்பா, நன்றி அம்மா. அடுத்ததாக கவிஞர் புதுவை போனா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி இலக்கிய உலகத்தை கலக்கிய புலி இவர். புதுவை தமிழ் சங்கத்திலே நடந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்தது பலருக்கு கிளி. அங்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அரங்கு நிறைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டினார். அவருக்கு இந்த நேரத்திலே நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சிகளை, சிறப்பான பங்களிப்பு, உண்மையிலே அதற்கான கடுமையான உழைப்பு. என்னுடைய நேரடி வளையத்துக்குள் வந்து விட்டாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நேரடி பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்துட்டாங்க. அவங்க கடுமையான கேள்விகள் கேட்டு அவர்களை உறுதி செய்தேன். மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். அந்த பெருமை எல்லாம் அவருக்குத்தான். என்னதான் நாம் வந்து அவங்க நிறைய கேள்வி கேட்டாலும், அவங்க மனம் வருத்தப்பட்டிருந்தாலும் கூட அது கிடைத்த பெருமை எல்லாம் திருமதி போனாவை சேரும். சிறப்பம்மா, வாருங்க, உங்கள் கவிதையை தாருங்க. வணக்கம். திருமதி புவனா அவர்களே, பெற்றவர், பாருங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, தமிழ் கனிகளை பறித்து சுவைக்க உழைத்து கொண்டிருக்கும் அப்பா அவர்களை வணங்கி, மேலும் வரவேற்புரை வழங்கிய அம்மா சிவகாமி அம்மாவை வணங்கி, இந்நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ராஜாமணி அம்மா மற்றும் ராஜ்குமார் ஐயா, சந்திரசேகர் ஐயா,
அனைவரையும் வணங்கி நன்றி உரை வழங்க இருக்கும் கற்பகம் அம்மாவையும் வணங்கி என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். உழைப்பாளர் தினம். சேற்றில் கால் வைத்தான், உணவை செதுக்கினான். உயிர்கள் பசியார, உழைப்பாளரும் உயிர் வாழ. உழைப்பாளி உடல் வளைத்து ஆடினான், உலகத்தோர் உயிர் வளர்த்து ஓடினார். இரத்தத்தை உருக்கி உதிர்த்துவிட்ட முத்துக்கள், உடல் நனைக்க உன்னத சொத்துக்கள். நேரமில்லா நித்தம் உழைப்பார், தன் நிலத்தை தானே விளைத்தெடுக்கும் விவசாயி. ஓய்வில்லா உழன்று உழைப்பால் தலைவி, நேரம் பார்க்கா நித்தம் சமைக்கும் மனைவி. நாட்டு மக்கள் முன்னேற உழைக்கும் உழைப்பாளி, நலம் தரும் சுட்டத்தின் சுடரொளி. சுயநலமில்லா உழைக்கும் மனிதன், தன் குடும்பத்தை விடுவிக்கும் வெளிச்ச பூக்கள். கைகோர்த்து உழைக்கும் உழைப்பாளர்கள், உலக முன்னேற்றத்தின் படிக்கற்கள். வியர்வை துளிகள் ஒன்றிணைந்து ஓடும் நதியாய் கடலாய் உலகம் செழிக்க. கண்ணிரண்டும் இருண்டுவிட, கால்கள் நடைகள் தளர்ந்துவிட, கையிரண்டும் துவண்டுவிட, உழைக்கும் உழைப்பாளி உயர்வின் அச்சாணி. ஏற்பிடித்து உழுந்து எலும்புகளை வளைத்தெடுத்து, நரம்புகளை நசுக்கி பிழிந்தெடுத்து, வேர்வை துளிகள் நம் நாட்டின் ஒளிச்சுடர்கள். நன்றி, வணக்கம். என்ற தன்னடக்கத்தோடு கவிதையை வாசித்தார்கள். இவருடைய பணி என்பது இந்த கவிதைகளுக்கு அப்பாற்பட்ட அத்தகைய சிறப்பான பணிகளை செய்தவர். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ரீட்டாமா இருக்காங்களா? ஐயா, நான் சொல்லட்டுங்களா ஐயா? அவர்களே பாருங்க, உங்க கவிதையை தாருங்க. ஐயா உங்களுக்கு வணக்கம், அம்மா உங்களுக்கும் வணக்கம். உழைப்பாளர் தினத்துக்கான கவிதை. உயிரே உழைப்பே, இணைந்ததே தினமும் வாழ்வே. இன்று மே தினம், உழைப்பதற்கு உயிர் தந்த என் தாய்க்கான தினம். ஆம், என் பாரத தாய்க்கான தினம். நன்றி சொல்ல ஒரு நாள் என்றால் இன்றுதான். நன்றி தாயே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. முடிஞ்சதா அம்மா அவர்கள் பேசி? இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் செல்வி, அவ்வை விருது பெற்ற, வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முத்தமிழ் சுடரொலி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். உழைக்கும் மக்கள் உழைப்பதை நிறுத்திக் கொண்டால், ஒவ்வொரு உழைக்கும் மக்கள் உழைப்பதை நிறுத்திக் கொண்டால் உலகம் என்ன ஆகும் என்று யோசிப்பார். ஜப்பான் நாட்டிலே தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். ஒரு செருப்பு தயாரிக்கும் ஆலையிலே மலக்கால் செருப்புகளை மட்டும் தயாரித்தார்கள், இடக்கால் செருப்புகளை தயாரிக்க. அந்த அன்றைய முதலாளித்துவம் அன்றைக்கு ஆடி போனது. வேலை செய்தார்கள், ஆனால் பயனில்லை. இப்படியான நவீன போராட்ட வடிவங்கள் எல்லாம் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் கடைபிடிக்கும். ஆனால் அன்றைக்கு சிகாகோ நகரில் நடந்த போராட்டம் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டம் அவர்கள் எடுத்த போராட்டம் அல்ல, அவர்கள் தொடங்கிய போராட்டம் அல்ல, அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போராட்டம். ஒரு மனிதன் காலை பொழுது விடுவதற்கு முன்பாக தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். மீண்டும் சூரியன் மறைந்த பிறகுதான் வீட்டுக்கு வர முடியும். அவ்வளவு கடுமையான 16 மணி நேரம் உழைப்பு, 14 மணி நேரம் கடுமையான. அன்றைக்கு இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பது போல் நவீன கருவிகளால் ஆன தொழிற்சாலைகள் அல்ல. சுரங்கங்களிலே சென்று நிலக்கரி வெட்ட வேண்டும் என்றால் அயல் நாடுகளிலே குளிருக்கு அந்த நிலக்கரிகளை பயன்படுத்தும். அப்புறம் இந்த நம்ம அடுமனை என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த பிரெட் பன்னு சொல்றோமே, அதெல்லாம் வெளிநாட்டு உணவு.
அதை தயாரிப்பதற்கான அடிமனைகள் அதற்காக இந்த நெசவு ஆலைகள் அதிலே இதுதான் அதிகப்படியான தொழிற்சாலை. இந்த 3 தொழிற்சாலை அன்றைக்கு இந்த அடுமனை என்பது தொழிற்சாலையாக, இன்றைக்கு நம்ம பேக்கரின்னு சொல்றோம், நம்ம தெரு முனையில இருக்கு. அப்போ அந்த மேலை நாடுகள் எல்லாம் அதுவே தொழிற்சாலையாக இல்லை செய்வோம். வேலை செய்வர்கள் எல்லாம் மிக கடுமையான உழைப்புக்கு ஆளானார்கள், தொடர்ந்து போராடினார்கள். அவருடைய உழைப்பு என்பது சொல்லனா துயரத்தில் இருந்தார். அப்படி இருந்த போது அவர் குமரி விடுத்ததுதான் சிக்காகோ நகரிலே இருந்த அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் உடலிலே வழிந்த ரத்தத்தை, அந்த சட்டையிலே ரத்தம் தோய்ந்த அந்த சட்டையை உயர்த்தி பிடித்தார்கள். அதுதான் இன்றளவு நமக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தின் கொடியாக, செங்கொடியாக உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதை முதல் சர்வதேசியம் என்று சொல்லுவோம். அதன் பிறகு அன்றைக்கு அவர்களுக்கு தத்துவம் கிடையாது, தொழிலாளி வர்க்க சிந்தனை கிடையாது. நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம், விடுதலை பெற வேண்டும், நம்முடைய வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே கோரிக்கை. இந்த நாட்டை, இந்த உலகத்தை, இந்த பூமியை சுழல விடுப்பவர்கள் நாம் தான். நம்மால் தான் இந்த உலகம் நடக்கிறது. ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதான அந்த அரசியல் சித்தாந்தம், தத்துவம் இல்லாமல் இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தம் என்பது தோன்றுவதற்கு அவர்கள் காரணமாக. அதன் பிறகுதான் இந்த சித்தாந்தம் தோன்றியது. இன்றைக்கு பல நாடுகளிலே பொது உடைமை சித்தாந்தங்கள் இருக்கிறது. பல முதலாளித்துவ கட்சிகளும் கூட சமத்துவத்தை, சமதர்மத்தை பற்றி பேசாமல் தங்களால் நிலைத்து நிற்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. அதாவது பொது உடைமை வேடம் பூணாமல் தங்களால் நிலைக்க முடியாது என்ற முதலாளித்துவ கட்சிகளுக்கே, முதலாளித்துவ ஆட்சியாளர்களுக்கு நிலைத்து வந்தது. அந்த அளவுக்கு தொழிலாளி வர்க்கம் உலகத்தில் தொழிலாளி வர்க்கம் தொடங்கிய போராட்டங்கள் எந்த போராட்டங்களிலுமே தோற்றது கிடையாது. தொழிலாளி வர்க்கம் அதான் உண்மை. உயிர்களை இழந்திருக்கலாம், உடைமைகளை இழந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், வரைபட்டிருக்கலாம். ஆனால் என்றைக்குமே அவர்கள் கோரிக்கை தோற்றது கிடையாது. ஒரு நாள், 10 நாள், 100 நாள் ஆகும். ஆனால் நிச்சயம் அந்த முதலாளி வர்க்கம் அவர்கள் கோரிக்கைக்கு அடிபணிந்தே தீரும். இதுதான் உலக வரலாறு. எந்த போராட்டமாக எடுத்துக்கொள்ள பாருங்க, அடுத்து நசுக்கப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருந்தாலும் கடைசியில் ஆளும் வர்க்கம் அடிபணிந்து விடும். இது தொழிலாளி வர்க்கத்துடைய அடிப்படை தன்மை. அவர்கள் இல்லை என்றால் இதுவும் நடக்காது என்பதை வரலாற்று உண்மை காட்டுகிறது. அத்தகைய அந்த அவர்கள் உயிர் துறந்த, ரத்தம் சிந்திய இந்த சிக்காகோ போராட்ட நினைவாக மே தினம் என்று இந்தியாவில் கொண்டாடப்படும். ஆனால் மற்ற நாடுகளில், வேறு நாட்களிலே கொண்டாடப்படும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு சின்ன கவிதை கொள்வார்கள். மன்னர் ஆட்சியிலே மணிமகுட சண்டை வரும், சின்ன உரிமைகளும் சிதைந்து மண்டிகிடும், சீரழிந்து மண்டிகிடும் என்னும் நிலை மாற்றி எழுந்த குடியரசில் இன்னும் ஏழ்மையும் வறுமையும் உண்டு கொழுத்தவர்கள் ஒரு சார்பு ஆட்சியிலே கண்ட சுகம் என்ன, கஷ்டம்தான் பிரிதென்ன, பண்டு துயர் தீர்க்க படை திரண்ட தோழர்களை ஒன்று குவித்ததன்றி கொடுத்ததென்ன பரிசாக, உழுது கொடுத்தவர்க்கு உணவில்லை என்கின்றார். உழைத்த தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்றார். அழுகின்றான் படித்தவனும் வேலை இல்லை என்கின்றார். எழுச்சியுடன் சிறந்தவர்க்கு இழுகிழுப்பை காட்டுகிறார். சட்டம் நீதியினை, சமத்துவ ஆட்சியினை துக்கரிடம் கேட்டு துவண்டோமே நெடுநாளாய், பித்தம் பழுத்துவிட பிறம்படிதான் தந்தபடி சட்டம் ஒழுங்கினையே சாகாமல் காத்தவர்கள் தர்ம நியாயமதை சமக்குழிக்கு அனுப்பினரே.
தர்மம் நியாயமதை சப குழிக்கு அனுப்பினது. கர்ம வீரர்களும் கணக்கற்ற தியாகிகளும் பெற்றளித்த உரிமைகளை பேணி காக்காமல் விற்ற விலை கூட சொல்லாமல் விற்றனரே. அண்ணல் காந்தி சொன்ன அன்பு வழியினிலே உண்ணாவிரதம் என்று 100 நாள் இருந்தோம். தர்ணாமறிகள் என்று விதவிதமாய் கோஷமிட்டோம். இரண்டு ஊர்வலமாய் கோடி முறை கூடிவிட்டோம். இருந்தும் கண்டதென்ன? இதுவரைக்கும் பெற்றதென்ன? உருண்ட தடியடியும் பொய்கேசும் சிறையும் தான். நெறிக்கும் கொடுங்கரத்தில் நின்னுரிமை ஆய்வதுவோ, பறித்த விடுதலையை பகையிடமே பொறுப்பதுவோ, தெரிக்கும் புரட்சி எனும் தீக்கனலாய் மாறாமல் மறுத்து மாழ்குவையோ, நாம் உரிமை காப்பாயோ. இழப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை, கை விலங்குகளை தவிர. பெறுவதற்கு ஒரு மகத்தான உலகம் இருக்கிறது என்று கார்ல் மார்க்ஸ் குறிப்பிட்டார், எங்கெல்ஸ் குறிப்பிட்டார். அத்தகைய தொழிலாளி வர்க்கத்துடைய அவருடைய உழைப்பையும் அவர்கள் நமக்காக உழைத்துக் கொண்டிருப்பதையும் பாராட்டுகிற நாளாக இந்த நாள் இருக்கு. தமிழ் சமூகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்பாக வைக்க. தொழிலாளர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சமூகத்திலே அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது கேட்டால் அது கிடைப்பதில்லை. என்றைக்கு அவர்கள் விரும்புகிற வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கிறதோ அன்று வரை இந்த தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம் ஓயாது. இந்த மே தினங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த கவிதையை வழங்க வாய்ப்பளித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி கே. கற்பகம் அவர்கள் நிறைவுரை வழங்கி இந்த கவியரங்க நிகழ்வை நிறைவு செய்து வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள். நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்மை எல்லாம் ஒரு புள்ளியிலே கூட்டுவித்து ஆட்டுவித்து தில்லை நடராசன் போல் இயக்கிக் கொண்டிருக்கும் அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த உழைப்பாளர் தின வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியிலே மிகச் சிறப்பாக தொடக்க உரையாற்றி நம் அனைவரது நன்மதிப்பையும் அன்பையும் பெற்ற திருமதி ஈரோடு இயலிசை செல்வி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்ற அவை விருதை பெற்ற திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தொடக்க கவிதை தந்த முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்களுக்கும், பின்னூட்டம் வழங்கிய அப்பா அவர்களுக்கும், திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், கவிஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய கவிஞர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், நம்மால் முடியாதது யாரால் முடியும் என்ற தொடருக்கேற்ப 2 நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியிலே மிகச் சிறப்பாக பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு விழா எடுத்தது. அந்த விழாவிலே பணியாற்றிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக திருமதி புவனா அம்மையார் அவர்களுக்கும், அவருக்கு வழிகாட்டியாக இருந்த அப்பா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்க உரையாற்றும் போது ஜீவானந்தம் அவர்களை ஒதுக்கிவிட்டு இந்த நாளை நாம் நினைக்க முடியாது
என்று அப்பா குறிப்பிட்டு அவருடைய பாடல் வரிகளையும் அழகாக தனக்கே உரிய ஒரு எழுச்சி குரலிலே பாடினார். எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாடலை கொடுத்து நீங்கள் இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் பாட வேண்டும் என்று அப்பா அன்பு கட்டளையிட்டார். அந்த இனிய நினைவு என்னுடைய மனத்திரையில் ஓடுகின்றது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கோளும் இல்லை, பாழுக்கு உழைத்தோ என் தோள் பசையற்று போனோ மடா, பாழுக்கு உழைத்தோ மடா என் தோள் பசையற்று போனோ மடா, பாலின்றி பிள்ளை அழும் பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாள் வீதி முச்சூடும் மழும். இந்த வரிகளுக்கு சற்றும் குறையாமல் சற்றும் தொய்வுபடாமல் இருந்தும் கண்டதென்ன இதுவரைக்கும் பெற்றதென்ன என்ற சீர்மிகு வினாவை எழுப்பி இருக்கிறார் இந்த கவியரங்கத்திலே அப்பா திரு நீலகண்ட தமிழன். உழைப்பாளர்கள் உயரவில்லை என்றால் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களைத்தான் மேற்கோள் சொல்ல வேண்டியிருக்கும். ஆக உழைப்பாளர்களை உயர்த்தி வைக்க எந்த சமூகம் தவறுகிறதோ அந்த சமூகம் பாழ்பட்டுத்தான் போகும். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள், மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாடுங்கள் என்று சொன்னானே ஒரு கவிஞன். அந்த எண்ணத்தை நம்முடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டும். தொழிலாளர்கள் எல்லாம் உயர்ந்தால், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக மேலேறும். எப்படி ஜப்பான் நாட்டிலே அவர்கள் செய்கின்ற அந்த வேலை நிறுத்தம் கூட முதலாளிகளை ஒரு பாடம் கற்பிப்பது போல வழிக்கு கொண்டு வருகிறதோ, அப்படி இங்குள்ள தொழிலாளர்களும் கூட இணைந்து செயலாற்ற வேண்டும். உழைப்பாளிகள் தோற்கலாம், அவர்களுடைய உழைப்பு ஒரு நாளும் தோற்காது. ஏனென்றால் அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு தேவை, அந்த உழைப்பு இங்கு வாழும் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆரம்பத்தில் தோற்பது போல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கைகள் ஒரு நாள் நிறைவேறியே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. அறிவை தூண்டுபவன் அறிவாளி, அறிவை தூண்டுபவன் அறிவாளி, படைப்பால் வெல்பவன் படைப்பாளி, முதலை விதைப்போன் முதலாளி, உழைப்பை ஆள்பவன் உழைப்பாளி, உழைப்பை ஆள்பவன் உழைப்பாளி. எதை ஆண்டாலும் பெருமை இல்லை, உழைப்பை ஆள்வதே மிக பெருமை. உலகம் இயங்க காரணமாம் உழைப்பாளர் தம்மை வாழ்த்திடுவோம். வயலிலே சேற்றிலே உழைப்பவரே உலகோர் தமக்கு உணவிடுவார், ஆலையில் பலவாய் நெய்திடுவார், மானம் காக்கும் ஆடையை நெசவாளர். காலச்சக்கரம் சுழல்வது போல் கடமை செய்யும் சமூக தேனீக்கள் இவர்கள். இரவும் பகலும் இயங்கி எங்கும் நெடிய வளங்கள் சேர்த்திடுவார். கொதிக்கும் வெயிலில் சாலைகள் அமைப்பர், அனலின் அருகே வெந்து கிடந்தும் அரு சுவையாய் உண்டியை அழித்தே கழிப்பார். கொட்டும் மழையிலும் உறையும் பனியிலும் எல்லையை காப்பார். தேங்கிய சாக்கடை ஓடிடச் செய்குவார்.
தெருவெல்லாம் கூட்டியே தூய்மை செய்குவார். அடுமழையா கடும் புயலா அத்தனையும் சீர் செய்யும் ஆற்றல் மறவர்கள். எத்தனை எத்தனை பணி செய்வார், அத்தனை நலமும் பொதுவாய்த்தான். உழைத்தே தேய்ந்தே உருக்குலையும் உழைப்பாளர் புகழ் பாடிடுவோம். அடிசில் சமைக்கும் அண்ணம்மாக்களுக்கும், ஆலையில் உழைக்கும் அண்ணன்கட்கும், கடலிலே கலன் செலுத்தும் உரம் பெற்றோர்க்கும், கரங்களை ஆயுதமாக்கி கடமை செய்யும் யாவர்க்கும் பரணி பாடுவோம். உழைப்பாளர் தினத்தில் நெஞ்சில் இருத்தி நினைவால் போற்றுவோம். இந்த கவியரங்கத்திலே இணைந்து இதனை சிறப்புற நடத்திய, ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் சார்பில் நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.